இந்த வீடியோல நம்ம கேட்கக்கூடிய கதை நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய கூண்டுக்கிளி, ஒரு சரித்திர சிறுகதை. எப்பவுமே பொதுவா சொல்லுவாங்க, படிச்சவங்களுக்கு எப்பவுமே மரியாதை உண்டு, அவன் எங்க போனாலும் பொழைச்சிக்குவான் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பழமொழி கூட உண்டு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி. அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் இருந்த காலங்கள்ல கவிஞர்களுக்கு தனி மரியாதை இருந்தது. அரசவை கவிஞர்லாம் இருப்பாங்க. அந்த மன்னருடைய அரசவையில கவிஞர்கள் இருப்பாங்க. ஏன்னா அப்பப்ப நாட்டை பத்தியும் மன்னர் பத்தியும் அவங்க பாடல் இயற்றுவாங்க. அதை அரங்கேற்றம் பண்ணுவாங்க. அல்லது பொதுவான அறிவிப்பு கொடுப்பாங்க. ஸோ நாட்டில் இருக்கக்கூடிய புலவர்கள் அரசவையில பாடி பரிசு வாங்கின காலங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது எல்லாமே நடைமுறையில இருந்திருக்கு. ஸோ அது மாதிரி புலவர்களுக்கு உண்டான அந்த பெருமையை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கதை தான் கூண்டுக்கிளி அப்படிங்கிற இந்த கதை. இது அது மட்டும் இல்லாம நட்பினுடைய மேன்மையை கூட சொல்லுது. ஒரு நண்பனுக்கு ஆபத்துனா கூட அதை காப்பாற்றக்கூடியது மற்றொரு நண்பன் இருக்கான் அப்படிங்கிறத இந்த கதையில வலியுறுத்தி இருக்காரு. கேட்கலாமா? ஒரு குட்டி கதை தான் கூண்டுக்கிளி. படிக்காசு தம்பிரானும் அவர் நண்பராகிய வேறொரு புலவரும் வள்ளல் ஒருவரை காண்பதற்காக பயணம் செய்து கொண்டிருந்தனர். கால்நடையாக செல்லும் பயணமானாலும் இருவரும் தேர்ந்த தமிழ் கவிஞர்களாகையால் மனதிற்கு விருப்பம் சென்றவாறெல்லாம் உரையாடி கொண்டே சென்றனர். தனிமை சிந்தனைக்கு ஏற்றதுதான், ஆனால் செயலுக்கு ஏற்றதல்ல. நடந்து போகுதல் முதலியவற்றுக்கு தனிமை சற்றே துன்பம் கொடுக்கத்தான் செய்யும். சிந்திப்பதற்கோ தனிமையை விட சிறந்த கருவி வேறெதுவும் இருக்க இயலாது. எனவே சேர்ந்து செல்லும் பயணத்தில் வழிநடை களைப்பை உணரும் வாய்ப்பே அவர்களுக்கு ஏற்படவில்லை. வழியில் ஓர் அழகிய நகரை அவர்கள் கடக்க நேரிட்டது. வழியை ஒட்டி அமைந்திருந்த ஒரு பெரிய பழத்தோட்டமும் பக்கத்தில் படிக நிறத்து நீர் கலகலவென்று ஓடிக்கொண்டிருந்த சிற்று அரும் ஆக இருந்த இடத்திற்கு வந்ததும் படிகாசருக்கு அங்கிருந்து மேலே அடியெடுத்து வைக்க கால் எழவில்லை. அந்த இடத்தின் இயற்கை வனப்பு அவரை பெரிதும் கவர்ந்து விட்டது. கிளி, குயில் இவைகளை அந்த தோட்டத்தில் கிளைக்கு கிளை காண முடிந்தது. வெயில் உள்ளே நுழைய முடியாத அளவு அடர்ந்து பசுமை நெருங்கிய தோட்டம் அது. விருப்பத்தை அடக்க முடியாமல் நண்பரோடு தோட்டத்திற்குள் நுழைந்தார் படிக்காசர். மாணிக்க சிவப்போடு கனிந்த நிலையில் சரம் சரமாக தொங்கும் மாம்பழங்கள், தங்க வண்ணம் பொங்கும் கொய்யா கனிகள், இன்னும் எண்ணற்ற கனிகள் மயமாக காட்சியளித்தது அந்த தோட்டம். இயற்கையை ரசிக்க வந்த படிக்காசரும் நண்பரும் கைக்கு எட்டினவும் கீழே உதிர்ந்து கிடந்தனவும் ஆகிய கனிகளையும் ரசிக்க தொடங்கினார்கள். தின்ன தின்ன தெவிட்டாத தீங்கனிகள். தின்று கொண்டே இருந்தனர் இருவரும். முதலில் தாம் தண்ணீர் குடித்துவிட்டு வந்து விடுவதாக சொல்லிவிட்டு அருகில் ஓடிக்கொண்டிருந்த நதிக்கு சென்றார் நண்பர். காய் நிலையும் கனி நிலையும் கொண்டு அரைகுறை பழமாக இருந்த அரிசி கொய்யாவின் விதைகளை சுவைத்து கொண்டிருந்த படிக்காசர் முந்திரி பருப்பு போன்ற இனிமை பொருந்தியுள்ள அதன் விதைகளை எண்ணி வியந்து கொண்டே கீழே கிடந்த அடுத்த கொய்யா கொத்தை எடுத்த போது இரும்பு வலிமை படைத்த கையின் முஷ்டி ஒன்று அவர் தோளின் மேல் விழுந்தது. ஐயனார் கோயில் குதிரை போல ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக வாட்ட சாட்டமான தோற்றத்தோடு தம் முன் அனல் கக்கும் கண்களோடு நின்று கொண்டிருக்கும் காவல்காரனை கண்டதும் படிக்காசருக்கு வாயடைத்து போய்விட்டது. பரபரவென்று அவர் கையை பிடித்து கொண்டு அவரை அவன் இழுத்துச் செல்லத் தொடங்கினான். படிக்காசருக்கு என்ன செய்யலாம் என்றே தெரியவில்லை. அவனுக்கு முன்னால் வாயை திறந்து பேசுவதற்கே அவருக்கு அச்சமாக இருந்தது. தண்ணீர் குடிக்க போயிருந்த நண்பரோ இன்னும் திரும்பி வரவில்லை. புலவருக்கு நண்பர் திரும்பி வராததும் ஒரு காரியத்திற்கு நல்லதாகவே பட்டது. அவர் தம்மை இந்த கோலத்தில் பார்த்துவிட வேண்டாமே, அவரும் இந்த யமனிடம் அகப்பட்டுக் கொள்ள வேண்டாமே. பேசாமல் இவனோடு கொஞ்ச தூரம் சென்றதும் மறைவான இடம் ஒன்றிலே கெஞ்சி கதறி விடுவித்துக் கொண்டு வந்து விட்டால் பின் நண்பரை இங்கே சந்தித்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு அவர் அவனோடு நடந்தார். காவல்காரன் அவரை நகரத்திற்குள் அழைத்து கொண்டு போனான். பல தெருக்களை கடந்து ஊரின் நடுமையமாக அமைந்திருந்த அந்த பெரிய அரண்மனையின் உள்ளே இழுத்து கொண்டு போனான். புலவர் இடையிலே அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்ளச் செய்த முயற்சி எதுவும் பலிக்கவில்லை.
தன்னை விட்டு விடுமாறு கேட்டபோது அவன் பார்த்த அந்த நெருப்பு பார்வை அவருடைய சர்வ நாடிகளையும் ஒடுக்கிவிட்டது. பேசாமல் அவனை பின்பற்றுவதை தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை என்று தெரிந்து கொண்ட பின் அவர் அதையே செய்தார். அவன் அழைத்துச் சென்ற அந்த பெரிய மாளிகையை கண்டதும் அதற்குரியவன் அந்நகருக்கே அரசனை போன்ற தகுதியும் பெருமையும் உடையவனாக இருக்க வேண்டும் என்று யூகித்துக் கொண்டார் புலவர். தோட்ட காவல்காரன் மாளிகை வாசலில் நின்ற காவலனை ஏதோ குறிப்பாக கைகாட்டி கேட்டான். இப்ப முடியாது, பார்க்க வேண்டுமானால் எப்படியும் இன்னும் 1½ நாளிகை காத்திருக்க வேண்டும் என்று மாளிகை வாயிலில் காவல்காரன் தோட்டக்காரனுக்கு மறுமொழி கூறினான். இந்த மறுமொழியை கேள்வியுற்ற பின்னர் சிறிது நேரம் ஏதோ சிந்தித்துக் கொண்டிருப்பவன் போல நின்று கொண்டிருந்தான் அந்த தோட்டக்காரன். பின் ஏதோ முடிவுக்கு வந்தவன் போல் வாயிற்காவலனுடன் 1/4 நாழிகை காதோடு காதாக ஏதோ பேசினான். இறுதியில் வாயிற்காவலன் தலையசைத்தான். தோட்டக்காரனின் முகம் மலர்ந்தது. இருவரும் புலவரை இழுத்துக் கொண்டு உள்ளே சென்றார்கள். வாயிற்காவலன் ஓர் அறையின் கதவை திறந்து விட்டான். அதன் விளைவு, படிக்காசர் 2 நாழிகை நேரம் அந்த அறையில் சிறை செய்யப்பட்டார். தம்மை உள்ளே விட்டு தாளிட்டு கொண்டு சென்றபோது அவர்கள் பேசிச் சென்ற பேச்சில் இருந்து இதை அவர் அனுமானித்துக் கொண்டார். இங்கே இவர் இப்படி இருக்கும்போது அங்கே ஆற்றில் தண்ணீர் குடித்துவிட்டு தோட்டத்திற்குள் நுழைந்த படிக்காசரின் நண்பர் மரத்தடியில் படிக்காசரை காணாமல் திடுக்கிட்டு போனார். சற்று நேரம் அந்த பக்கம் படிக்காசர் எங்கே போயிருக்கலாம் என்ற சிந்தனையோடு உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது தற்செயலாக அங்கே வந்த வேளாளன் ஒருவனிடம் அந்த தோட்டத்தை பற்றியும் விவரமாக கேட்டறிந்து கொண்டார். தோட்டத்திற்குள்ள கட்டுக்காவல்களை பற்றி அந்த வேளாளன் சொன்னபோது என்ன நடந்திருக்கும் என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடிந்தது. உடனே அதே வேளாளனிடம் அத்தோட்டத்தின் உரிமையாளராகிய திருமலைராய பூபதியின் இருப்பிடத்தை அறிந்து கொண்டு நகரத்தை நோக்கி வேகமாக நடந்தார். திருமலைராய பூபதியின் மாளிகையை அடைந்த படிக்காசரின் நண்பர் தமிழ் புலவர் ஒருவர் வந்திருக்கிறார் என்று உள்ளே சென்று கூறி அனுமதி பெற்று வருமாறு வாயிற்காவலனை அனுப்பினார். வாயிற்காவலன் உள்ளே சென்று வந்ததும் திருமலைராய பூபதி உள்ளே வரச் சொல்லி அன்போடு வேண்டிக் கொண்டதாக அவரிடம் கூற அவர் மகிழ்ச்சியோடு உள்ளே சென்றார். உள்ளே ஒரு அரை பக்கமாக அவர் வந்து கொண்டிருந்த போது சாளரத்தின் வழியே படிக்காசனின் தலை தெரிந்தது. வியப்புடனே தாம் நினைத்தது போலவே நடந்திருப்பதை எண்ணிக்கொண்டே சாளரத்தை நெருங்கினார். படிக்காசரை சைகை செய்து அழைத்து விவரங்களை சுருக்கமாக அறிந்து கொண்டு எப்படியும் அவரை விடுவிக்க முயல்வதாக உறுதி கூறிவிட்டு உள்ளே நுழைந்தார். புலவர் உள்ளே நுழைந்த போது திருமலைராய பூபதி தாம் அருமையாக வளர்த்து வந்த பஞ்சவர்ண கிளியின் கூட்டை முன்வைத்து அதன் மழலையை கேட்டு அனுபவித்துக் கொண்டிருந்தார். பால், பழம், பருப்பு முதலியவற்றை அதற்கு கொடுத்து அது தன் செவ்வாயை திறக்கும் அழகை வியந்து கொண்டிருந்தார். தம்முடைய வரவு தெரிவதற்காக புலவர் தொண்டையை கனைத்தார். பூபதி தலை நிமிர்ந்து பார்த்தார். பின் எழுந்து அன்போடு அவரை வரவேற்று அமரச் செய்தார். இப்போது வாயிற்புறத்து அறையில் இருந்து யாரோ பலமாக தொடர்ந்து விக்கும் ஒலி கேட்டது. பூபதி கிளிக்கூட்டை கையில் வைத்துக் கொண்டே, அது என்ன, யாரோ விக்குவது போல கேட்கிறது என்றார். விக்குவது யார் என்பதை அறிந்து கொண்ட புலவர் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல், நாட்டிற் சிறந்த திருமலையா, துங்க நாகரிகா, காட்டில் வனத்தில் தெரிந்துளாமற் கலைத்தமிழ் தேர்ப்பாட்டிற் சிறந்த படிக்காசன் என்னுமோர் பைங்கிளியை கூட்டில் அடைத்து வைத்தாய் இறைதா என்று கூப்பிடுதே. துங்க என்பது உயர்ந்த, நாகரிகா என்பது நாகரிகமுடையவனே, உயர்ந்த நாகரிகமுடையவனே, இறைங்கிறது நமக்கு தெரியும் உணவு என்று திருமலைராய பூபதியை நோக்கி பாடிவிட்டு நடந்த எல்லாவற்றையும் அவர் பூபதியிடம் கூறினார். பூபதி உடனே காவலர்களை சினத்தோடு கண்டித்துவிட்டு படிக்காசரை விடுதலை செய்து மன்னிப்பு பெற்றுக் கொண்டார். சமயத்தில் விக்கலை உண்டாக்கிய அரிசி கொய்யா விதைகளை மனதிற்குள் வாழ்த்தினார் படிக்காசர். சிறுகதை முற்றும். இந்த கதை 1970களில் வெளியான ஒரு சிறுகதை. இந்த கதையில எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்க. கதையோட ஆரம்பத்துல சிந்தனை செய்கிறனுடைய பலன் என்ன,
அல்லது நண்பரோட பேசிட்டு போறப்ப அதனால ஏற்படக்கூடிய சந்தோஷம் என்ன? அதே நேரத்துல அந்த இந்த கொய்யா விதை அது அப்படியே சாப்பிடுறப்ப நமக்கு ஒரு விக்கல் வரும் அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ். அதுக்கப்புறம் இந்த புலவருக்கு அரசவையில கிடைக்கக்கூடிய மரியாதை. சிறையில அடைச்சிருக்கியே அவருக்கு பசிக்காதா அப்படின்னு அவர் அந்த இன்னொரு புலவருக்காக பரிஞ்சு பேசுறப்போ அதை கேட்டு மன்னர் சந்தோஷப்பட்டது. இந்த புலவருக்கான உரிய மரியாதையை கொடுத்து அவரை விடுதலை பண்ணது. இது எல்லாம் நிறைய விஷயத்த ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் அதுல கொண்டு வந்திருக்காரு நாப்பா அவர்கள். இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்றீங்களா?